Hello friends, இந்த வீடியோல வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ் ட்ரிக்ட்டா வந்து பார்க்க போறோம். யூஸ்ஃபுல்லா இருக்குமா இல்லைன்னு எனக்கு தெரியாது. சோ வீடியோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் இருக்கலாம். ப்ரோ வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறதா சொல்ல போகிறீங்க. இது ஆல்ரெடி நாங்கள் நிறைய வீடியோ வந்து பார்த்தாச்சு. ஆப்பில் டவுன்லோட் பண்ணுறது, ஆப் இல்லாமல் டவுன்லோட் பண்ணுறது, ஃபைல் மேனேஜர் டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தாச்சு. நீங்கள் என்ன புதுசாக சொல்லிட போகிறீங்கன்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ பழசும் இல்லை புதுசும் இல்லை, பட் உங்களுக்கு இந்த ட்ரிக் மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. என்னென்ன சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுலேருந்து நம்ம ஸ்டேட்டஸை வந்து டவுன்லோட் பண்ணுவோம். அப்படியே வந்து கொஞ்ச நாள் போக போக டிஃபால்ட்டாக நம்ம மொபைலில் இருக்க ஃபைல் மேனேஜர்லேயே வாட்ஸ்அப்போட ஃபோல்டருக்குள்ளே அந்த ஹிடன் ஃபைல்ஸுக்குள்ளே ஸ்டேட்டஸ்க்குள்ளே நம்ம என்னென்ன ஸ்டேட்டஸ் பார்த்தோமோ எல்லாமே வந்து ஸ்டோரேஜாக இருக்கும். அதுலேருந்து நம்ம வந்து மூவ் பண்ணிக்கிட்டு நமக்கு பிடிச்ச ஸ்டேட்டஸை வந்து வச்சுக்கலாம். ஏன் நம்ம ஸ்டேட்டஸை வந்து டவுன்லோட் பண்ணுறோம்னா ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது ஒரு நல்ல ஸ்டேட்டஸ், நல்ல சாங், நல்ல வீடியோ சாங்லாம் வச்சிருப்பாங்க. நம்ம போய் இந்த ஸ்டேட்டஸை சென்ட் பண்ணுறான்னு சொல்லி வந்து கேட்கணும்னா அந்த சமயத்தில் அவன் ஆன்லைனில் இருக்க மாட்டான், ஆஃப்லைனில் ஏதாவது ஒரு பிஸியாக இருப்பான். அவன் ஆன்லைனில் வந்து அவன் டவுன்லோட் பண்ண வீடியோவை கண்டுபிடிச்சி சென்ட் பண்ணுறதுக்குள்ளே அந்த ஸ்டேட்டஸை வைக்கிற ஃபீலே வந்து போயிடும். அதுக்காகத்தான் இந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டேட்டஸை வந்து டவுன்லோட் பண்ணுறது, ஃபைல் மேனேஜர்லேருந்து ஸ்டேட்டஸை டவுன்லோட் பண்ணி நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறது மாதிரி இருந்தாலும் இருந்துச்சு. அண்ட் இப்போ என்ன சொல்ல வரீங்க, முதல்ல அதை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ ஸ்டேட்டஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது இந்த ஃபைல் மேனேஜரில் தான் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அதுலேயே வந்து நிறைய ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. தம்ப்லைன் ப்ரிவியூ இருக்காது, நீங்கள் தேடிட்டு இருக்கணும் எந்த வீடியோ வந்து நம்ம வந்து பார்த்தோம், எங்கே இருக்குது, நிறைய ஸ்டேட்டஸ் பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லி தேடிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்டேட்டஸில் வந்து வைக்கணும். அது நீங்கள் வாட்ஸ்அப்பில் அந்த ஸ்டேட்டஸ் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தா தான் வந்து ஃபைல் மேனேஜரில் வந்து ஸ்டோரேஜ் ஆகும். இப்போ இந்த ட்ரிக்கை வந்து ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லாருமே எம்எக்ஸ் பிளேயர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. யாரெல்லாம் எம்எக்ஸ் பிளேயர் யூஸ் பண்ணுறீங்க, யாரெல்லாம் விஎல்சி மற்ற பிளேயர் யூஸ் பண்ணுறீங்க, கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணுங்கள். எம்எக்ஸ் பிளேயர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எம்எக்ஸ் பிளேயர் ஓப்பன் பண்ணுங்கள். மேலே 3 டாட்ஸ் பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சேவர்னு சொல்லி வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போதைக்கு நான் வந்து 3 வீடியோ வந்து பார்த்துருந்தேன், எனக்கு ஷோவாக இருக்குது. எங்கள் டவுன்லோட் பண்ணுற ஐக்கான் இருக்குது, நம்ம கிளிக் பண்ணோம் ஜஸ்ட் இப்படிங்கிறதுல வந்து டவுன்லோட் ஆகிடும். பக்கத்தில் வந்து சேவ்டு ஃபோல்டர் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம என்னென்ன டவுன்லோட் பண்ணணுமோ அப்படியே இருக்கும். அதை நம்ம ஷேர் ஐக்கான் கொடுத்தோம்னா வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் வந்து நம்ம ஷேர் பண்ணுறாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே இருக்குது. இந்த எம்எக்ஸ் பிளேயரில் நம்ம டவுன்லோட் பண்ணுறது வாட்ஸ்அப்பில் வந்து ஃபுல்லாக வீடியோ பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. இப்போ நான் வந்து வாட்ஸ்அப்பில் போகிறேன், என்னோட ஃப்ரெண்டோட வீடியோவை டக்குன்னு ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் நான் வந்து எம்எக்ஸ் பிளேயர் வந்து போகிறேன், எனக்கு அந்த ஃபோல்டரில் வந்து ஷோ ஆயிடுச்சு. இப்போ டக்குன்னு நான் வந்து டவுன்லோடும் பண்ணிட்டேன். ஈஸியாக ஸ்டேட்டஸை சில செகண்ட்ஸில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் கேட்கலாம், ப்ரோ ஃபைல் மேனேஜர்லேருந்து நம்ம மூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சென்ட் பண்ணுறதுக்கும் எம்எக்ஸ் பிளேயரில் இதை டவுன்லோட் பண்ணி நம்ம சென்ட் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி வந்து கேட்பீங்க. டைம் டியூரேஷன் இன்னும் கொஞ்சம் கம்மியாகும் எம்எக்ஸ் பிளேயரில் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது மூலமாக. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஃபைல் மேனேஜரில் நம்ம மூவ் பண்ணுறதுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸை வந்து ஃபுல்லாக வந்து பார்க்கணும். எம்எக்ஸ் பிளேயர் மூலமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஃபுல்லாக பார்க்கணும் அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிட்டு எம்எக்ஸ் பிளேயர் ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் சேவர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்டேட்டஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஷோ ஆகும். உங்களுக்கு பிடிச்ச ஸ்டேட்டஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு தராமல் ஆன்லைனில் ஆஃப்லைன் சொல்லி அலக்கடிச்சு கடைசியில் கொடுத்து வெக்ஸ் ஆகிறதுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்டஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸில் வந்து ஈஸியாக வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுக்கலாம். யார்கிட்டையும் கேட்கணும் அவசியம் கிடையாது. இந்த ட்ரிக்ஸ் பழசாக இருக்கலாம், புதுசாக இருக்கலாம், மேபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு அதுக்குமே ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இல்லையா கமெண்ட்ஸில் திட்டிட்டு போங்க, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போங்க கமெண்ட் செக்ஷனில். அண்ட் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் பிடிச்சிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டன் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நாளோட உங்களை சந்திக்கிறேன்.